வெல்கம் டு ரெசிபிஸ் சேனல். பிரியாணிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு உணவு. இது வேற எங்கேயோ இருந்து வந்த ஒரு உணவு கிடையாது. தமிழ் கலாச்சாரத்துல ஊன் கலவை சாதம் என்ற பேர்ல இருந்த ஒரு உணவு தான் இது. மன்னர்கள் காலத்துல போருக்காக ரொம்ப தூரம் பயணம் செய்யும் போது கூட நிறைய பொருட்களை எடுத்து செல்ல முடியாத காரணத்தால வழியில வேட்டையாடி கிடைச்ச இறைச்சியும் சாதத்தையும் சேர்த்து சமைச்ச ஒரு உணவு தான் ஊன் கலவை சாதம். போர்க்காலங்கள்ல இறைச்சி அதிகமா சாப்பிடறதுனால வீரர்கள் வேகமா சண்டையிடுவாங்கன்னு நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம போர்ல காயம்பட்ட வீரர்கள் விரைவா குணமடைய தேவையான அதிக புரதச்சத்து உள்ள ஒரு உணவாகவும் இது இருந்துச்சு. அப்படி தமிழ் கலாச்சாரத்துல இருந்த ஊன் கலவை சாதம் தான் இன்னைக்கு பல பரிணாமங்களை தாண்டி பிரியாணி என்ற பேர்ல நம்ம கிட்ட இருக்கு. பிரியாணி பத்தின முழு கதையையும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாம நாட்டுக்கோழியில பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்துல 100 ml ஆயில், கூடவே 100 கிராம் நெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 5 பட்டை, 10-12 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், கூடவே பிரியாணி இலையும் சேர்த்து லைட்டா குக் பண்ணிக்கங்க. 8 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் பாதி குக் ஆனோடனே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கங்க. இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் பூண்டும் 100 கிராம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்கேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஃபிளேவர் போன உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நாம 1.5 கிலோ கோழிக்கறி ஆட் பண்ணிக்கலாம். Five minutes குக் ஆனதுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி, 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கறி பாதி குக் ஆனோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில பிரியாணி பண்ண போறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்குவோம். இன்னைக்கு நான் 1.5 கிலோ அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதைய இதுல ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு. இது கூட ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தம் போட்டுடலாம்.
தம் போடும்போது மேலையும் ஒரு பாத்திரத்துல ஹாட் வாட்டர் ஊத்தி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா பிரியாணி நல்லா குக் ஆயிருக்கும். கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம ரெசிபிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.